அழகான விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 8 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போக செஞ்சுனா உங்களால் முடியாது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியே புரியும். ஒரு ஜலுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தது எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை குழப்பலாமா. இப்போ எந்த எபிசோட்ல சாஹிமும் தயாரா இருக்கான். நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்ட்ராங்கஸ்டான இன்னொரு சோல்ஜர் வெளியே வரவுக்கு பெரு தான் அது. ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், உண்மையிலேயே இவங்களால சமாளிக்க முடியுமா, எனக்கு ஒன்றும் புரியல, வேறு வேணும்னு வர சொல்லியிருக்காங்க பெருவை அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும் போது பெருவும் மை கிங், இப்போ நான் இந்த பர்சனை என்ன பண்றது, அதோ பெரு இந்த பர்சனை வந்து நீ தோக்கடி, ஆனால் எந்த வகையிலையும் நீ காயப்படுத்திடக்கூடாது. ஓகே எனக்கு நல்லா புரிஞ்சது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சவுண்டு போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ணலான்னு போக அந்த இடத்துல இருக்க லைட் எல்லாமே அப்படியே உடையுது. அவன் அவ்வளோ ஸ்பீடாக அவங்க கிட்ட வரும்போது சாஹிமோ உண்மையிலே சஞ்சின்போ இவனை எதிர்த்து தான் அந்த இதில் போராட்டினாங்களா, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அவன் அட்டாக் பண்ண தயாரா இருக்கான். ஹீரோவும் எங்க பாடுறா வெறும் சண்டை வந்து நல்லா தான் போடணும், அவங்கள தோக்கடிக்கிற லெவலுக்கு போ, முக்கியமா நீ அவங்களே காயப்படுத்தக்கூடாது, ஒன்றுக்கும் தேவையில்லாம காயப்படுத்திக்காது, அதே மாதிரி இது ஈஸியா முடிகிற மேட்ச் கிடையாது, நல்லா நான் வச்சுக்கன்னு சொல்ல நல்லா புரிஞ்சதுக்குங்க அப்படின்னு அவனும் சொல்ல சாஹிமோ இதுதான் என்னுடைய ஓப்பனிங்லேயே வர சான்ஸ், இதை நான் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பெருவும் டக்குன்னு வந்து பின்னாடி அட்டாக் பண்ண. இவன் என்ன அவ்வளோ ஸ்பீடா இருக்கான், லாஸ்ட் டைம் பார்த்துல இப்போ ரொம்பவும் அதிகப்படியாக பவர் இருக்கு போலியே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களும் திரும்ப அட்டாக் பண்றாங்க. என்ன திரும்பி எனக்கு டெஸ்ட் கொடுத்து அட்டாக் பண்ணலாம் போட்டியா, இந்த ட்ரிக்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துக்கே கழுத்து எடுத்துன்னு போயிட்டு அட்டாக் பண்ணலாம் போக பெரு வந்து அசால்ட்டா அதை கையால தடுத்துறான். இங்கே எனக்கு ஒரே ஒரு ஆர்டர் கொடுங்க, என்னுடைய எந்த ஒரு கையுமே பயன்படுத்தவங்க கூட இவங்களை தோக்கடிப்பேன், அது மட்டும் இல்லாமல் நான் தான் உங்களுடைய சேஜர் சோல்ஜர்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்றது இவங்களுக்கு புரிய வச்சாகணும், அதனால இந்த ஒரு ஃபைட்டில் நான் தோத்து போக மாட்டேன், இது ஒரு சிம்பிளான டாஸ்க் தான், ஆனால் பட் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க இவ கிட்ட போயிட்டு கத்தி எடுத்துன்னு வந்து குத்தலான்னு பார்க்க அவன் டக்குன்னு அதுலேருந்து தப்பிக்கிறான். ஸ்பீடாக இருக்கான் ரொம்பவும், இது கண்டிப்பாக சிம்பிளாக முடியாது அப்படி அவன் பார்த்துட்டு இருக்க வெறும் அசால்ட்டாக அதுலேருந்து தப்பிச்சுட்டு தான் இருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் ஈஸியாக டச் பண்ணிக்கிறான் என்னுடைய அட்டாக் எல்லாத்தையுமே, இவ்வளோ டிஸ்டன்ஸ்லயுமே எப்படி இப்படி பண்றான். வெறும் அதுக்கப்புறம் டக்குன்னு அவ கிட்ட போயிட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். அவ பயப்படுறா, பயந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி போய் விழ கண்டிப்பா இந்த மேட்ச் அவங்களுக்கு திருப்திகரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட் எளிமையா முடியுன்றது சந்தேகம் தான். என்னங்க இப்ப சாட்டிஸ்ஃபைஸா இருக்கா உங்களுக்கு இந்த சண்டை அப்படி ஹீரோ கேட்க, இல்ல ஒன்னும் இல்ல, சரி என்னமோ என்னோட ஃபைட் இந்த இடத்துல முடியல அப்படின்னு அவனும் சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோவை யோசிக்கிறான், இவ என்ன நினைச்சு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க எனக்கு புரியல, இந்த சண்டை ரொம்ப ரிஸ்க்லெஸ்ஸா இருக்க போகுது, ஏன்னா இந்த ஃபைட்டிங்ன்றது பெரு கூட சண்டை போடுறாங்க, இவன் டிஃப்ரெண்டான ஸ்ட்ரென்த்து கொண்டுவன், ஈகிரிஸ் மாதிரிலாம் கிடையாது, இவங்களுக்கு புரியல பெரு அதர் சோல்ஜர்ஸை காட்டிலும் ரொம்பவும் சிறந்தவன், ரொம்பவும் இன்டெலிஜென்ட் ஆனவன், ஒரு கில்லிங் மிஷின் மாதிரி இவன், ஈவன் நானே ஒரு கட்டத்தில் சொன்னா கூட அதெல்லாம் தடுத்துட்டு அவன் பாட்டுன்னு கொல்ல ஆரம்பிச்சிடும் யாரா இருந்தாலும், அதனால இவன் தேவையில்லாம தான் இவனை இந்த இடத்துக்கு வர வச்சுட்டான்னு சொல்லணும், சண்டை கண்டிப்பா தோத்து போக போறான்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்க பெருவான் எவ்வளவு தெரியுந்தா என்னை பத்தி இப்படி சொல்லுவேன், நான் எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட்டான ஆளு தெரியுமா, உன்னை சிங்கிள் அட்டாக்லேயே தோக்கடிக்கிறேன், ஒரு ப்ரெடேட்டரா உன்னை அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இருந்து செம்ம ஸ்பீடா போறான். செம்ம ஸ்பீடா போயிட்டு அவகிட்ட போயிட்டு அட்டாக் பண்ணலாம் போக டக்குன்னு சாய் ஹிமோ அதுல இருந்து தப்பிக்க பெரு திரும்பலாம் பார்க்கும்போது திரும்ப அவளும் கிட்ட அட்டாக் பண்ண வர அந்த டைம் ஒரு அட்டாக்கை பயன்படுத்துறான். இது ஸ்வாட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை பயன்படுத்த பெரு அசால்ட் அதை தடுத்துறான். அடுத்த விஷயமே பார்த்தா அந்த ஸ்வாடையோ பிடிச்சி உடைச்சிடான். இப்போ எனக்கு எல்லாமே சின்ன ஸ்வாடா மாறிடுச்சுன்னு போது நான் எந்த நிலைமையில விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு இன்னும் மானம் இருக்குல்ல, அதனால இதுல என்னுடைய ஸ்கில்லை பயன்படுத்துறேன், என்னுடைய அடுத்த ஸ்கில் ஸ்வாட் ஆஃப் தி லைட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ பயன்படுத்தும் போது அந்த உடஞ்சி போன ஸ்வாட்லயும் மானாஸ் மூலியமா ரீப்ளேஸ்லாம் பெரிய உடஞ்சி போன ஸ்வாடை அப்படியே அட்டாச் பண்ற மாதிரி ஒரு லைட்னிங் ஸ்வாடை எடுத்து அப்படியே பெருவோட நெஞ்சில அப்படி இறக்க ஹீரோ ஷாக் ஆயிட்டு இல்ல வேணாம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பெருவோட மனசுல இப்போ டக்குன்னு ஒரு என்ன தோணுது, எதுக்கு இப்படி அட்டாக் பண்ணீங்க, சிம்பிள் கமாண்ட் எதுனா வந்ததான். ஹீரோவும் அப்படிதான் இப்போ பெருவால என்னுடைய கமாண்டை கேட்க முடியுமா, தேவலாமா அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டாங்க, அந்த குயின் இருந்தப்போ அவன் எப்படி ரியாக்ட் ஆகணும் அதே மாதிரிதான் இந்த விஷயத்துல ஆக போறான். இது வரைக்குமே நான் அதை மறக்கல, கண்டிப்பா என்னமோ நடக்க போகுது, வெறும் மனசை மாறிடாத அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு இந்த எனிமியை கொல்லணும்னு ஒரு ஆர்டர் தோணுது. மை கிங், இந்த உமன் என்னுடைய எனிமி தானே, நான் இவளை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுப்புல அவனும் ராம்பேஜ் மோடுக்கு போயிட்டு அப்படியே அடிக்கலான்னு போவான். ஹீரோவும் வெறும் இதை நிறுத்துன்னு சொல்லிட்டு கத்துவான். ஆனா அதை கேட்காம அவளை அட்டாக் பண்ண கிட்ட போக சரியான டைமிங்ல ஹீரோவை கிட்ட போயிட்டு அவன் கையை பிடிக்கிறான். சாஹிமும் பார்த்து அதிர்ச்சவன் ஹீரோவும், ஏய் நான் உங்ககிட்ட நிறுத்த சொன்னேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் அதிர்ச்சி ஆயிட்டு பின்னாடி போயிடுறான். நீங்க நல்லா தானே இருக்கீங்க சாஹிம்? நான் நல்லா தான் இருக்கேன். மைக்கு எங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டேன். இதை பார்த்துட்டு ஹீரோவும் டென்ஷன் ஆயிட்டியா போடா டேய் வெறுப்பேத்ததரா. ஹீரோவும் எதுக்காக நீங்க உங்களை இந்த மாதிரி ரொம்பவும் புஷ் பண்ணிக்கிறீங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்க இந்த கிட்ட சேரணுன்றது அவசியம் எல்லாம் கிடையாது. உங்ககிட்ட நிறைய திறமை தான் இருக்குது, அதனால உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டெஸ்ட்ன்றது சும்மா தான். அது மட்டும் இல்லாம இன்னமும் பெயர் வைக்காத ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்ட கில்டுல சேர போறீங்க. அதனால உங்களை மாதிரியான திறமையான எங்களுக்கு ஹண்டர் வேணாம், மிச்சபடி நீங்களே அதை முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அவனும் சொல்ல, இதை கேட்டு சாஹிமோ திரும்பி அந்த மாதிரி சொல்லாத, எனக்கு இந்த விட்டு போகலாம் மனசு இல்லை, என்னதான் நினைக்கிறாங்க தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோவை யோசிச்சுட்டு உண்மையிலே என் கூட சேர்றது இன்ட்ரெஸ்டா இருக்குங்களா உங்களுக்கு? சாஹிம் இதை கேட்டுட்டு என்ன சொன்னா இப்போ அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறான். இவங்க எதுக்காக இந்த இடத்துல வந்து சேர்ந்தாங்கன்றது சொல்ல மாட்டாங்க, தெளிவா சொன்னாதானே எனக்காச்சும் தெரியும். சேரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க அவ ஷாக் ஆகிட்டு ஹீரோவை பார்க்க, ஆமா நான் சேரணும், அது ஏன்னா அப்படின்னு அவ்வளோ வெக்கப்பட்டே சொல்ல, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சின்னு கம்பளம் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற அது கூட இருக்க பெல் ஐக்கனை ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருந்திருக்குன்றது அந்த சண்டையை வச்சு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்து பண்ணியிருக்கேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நானும் இதே மாதிரி தொடர்ச்சியாக போடுறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.